உங்களுடைய லைஃப்ப வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அந்த அனாலிசிஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, 10 பேரு 10 விஷயம் சொல்லலாம். பட் ஆனா, உங்களுக்கு வந்துட்டு உங்க இன்னர்ல, உங்களுடைய லைஃப்ல, உங்க சோல் லெவல்ல போயிட்டு, நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம கைரேகை எப்படி டிஃபரெண்ட்டா இருக்கோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட்டான சிந்தனைகள் இருக்கு. டிஃபரெண்ட்டான நாலேட்ஜ் இருக்கு. அந்த மாரி டிஃபரெண்ட்டா இருக்கிறதால தான் நம்ம வந்து பொறந்திருக்கோமே. ஏன்னா, ஆன்மா அப்படின்றது ஒண்ணு தான். அது வந்து இறைப்பொருள். ஸோ, மனிதனுடைய மூளை, பிரெயின் செயல்படுற விதானம் தான் டிஃபரெண்ட்டா இருக்கே தவிர, உள்ள இருக்கிற பொருள் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ, அந்த மாரி டிஃபரெண்ட்டா இருக்கறனால தான் நம்ம வந்து பொறந்திருக்கோமே. நீங்க இன்னொருத்தர் மாரி இருந்துட்டீங்கன்னா, நீங்க பொறக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருத்தர வந்து அ காப்பி பண்ற மாரியான விஷயம் வந்து மனிதன் கிடையாது. ஸோ, ஒவ்வொருத்தவங்களுமே அந்த மாரி டிஃபரெண்ட் தான். ஸோ, அந்த மாரி அனஸ்தீசியா என்ன சொல்றாங்கன்னா, அ நீங்க வந்து உங்களுடைய ஆன்மாலருந்து நீங்க செயல்படும்போது என்னென்னலாம் வரும் அப்டின்னா, பயங்கர பொயட்டிக் ஆயிடுவாங்களாம். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா கூட ஒரே ஒரு பொயட்ரியா சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறமா வந்துட்டு சாங்ஸ் கிரியேட் பண்ணுவாங்களாம். நீங்க நீங்க சில பேர பார்க்கலாம். நம்ம நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து, அப்படியே ரொம்ப ஒரு பொயட்டிக்கா ஆயிடுவாங்க. ஸோ, அதெல்லாமே வந்து ஒரு ஆன்ம நிலையோட அடையாளம். நார்மலான ஒரு அ மைண்டுக்கு வந்து அந்த ரிதமிக் பேட்டர்ன் அப்படின்றோம். அந்த ஒரு அ பொயட்டிக்கான விஷயங்கள் இருக்காது. ஸோ, ஒரு கவிதை அந்த மாரி கவிதையா வரும் நம்மளுக்குள்ள இருந்து.